ஹே ஹலோ ஆல் வெல்கம் டு லாஸ்ட் பென்ச்சர்ஸ். 2 நாள் எங்கடா போனேன் அப்படின்னு எனக்கு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎஃப்ஏ சம்ஸ். ஸோ ஒரு டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக 3 டைப் ஆஃப் சம்ஸ் தான் மெயினாக இருக்குது. ஸோ ஒன்று, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு ஒன்று இட் ஷுட் எதர் ஸ்டார்ட் வித் திஸ் சப்ஸ்ட்ரிங், இல்லைனா அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே அந்த சப்ஸ்ட்ரிங் எங்கேனாலும் இருக்கலாம், கண்டெய்ன்ஸ் அதை தான் நம்ம சொல்கிறோம். இல்லைனா அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட எண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இனிஷியலாக இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வில் சி ஸ்டார்ட்ஸ் வித். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் a DFA that accepts a set of all strings over a, b or strings starting with a, b. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரப்போது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் டிஃபைன் பண்ணி எழுதுங்க. ஸோ லாங்குவேஜ் என்னது? ஏபி, கரெக்டாக. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஏபி வந்ததுக்கப்புறம் தான் எதுனாலும் வரலாம். ஸோ ஏபி ஏ வரலாம், அதே மாதிரி ஏபிபி வரலாம், அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம டிஎஃப்ஏயாக ஒரு அந்த டயக்ராம் நம்ம போட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்போவுமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு கொஸ்டின் வரப்போது மினிமம் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் பாருங்கள். இங்கே மினிமம் ஸ்ட்ரிங்கே வந்து ஏபி தான். ஓகே, இதை வச்சு தான் நம்ம மொத்த சம்மே பண்ணலாம். இதோட லென்த் என்னது? 2 ஏபி 1 2, கரெக்டாக. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம இப்போ என்னன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் 1 + the length of the minimum string. ஸோ பேசிக்லி ஒரு ஏபி வர்றதுக்கு எனக்கு 3 ஸ்டேட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அதோட லென்த்து 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 3 சர்க்கிள் வரைஞ்சிட்ருங்க. Q0 1, Q1, Q2. ஸோ இனிஷியல் அண்ட் வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ண மினிமம் ஸ்ட்ரிங்கை அப்படி எழுதிடுங்க. ஸோ ஏ அண்ட் தென் B அண்ட் வந்து நம்ம Q2 தான் ஃபைனல் ஸ்டேட். ஸோ ஒன்ஸ் ஏபி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் we have reached the final state. பேசிக்லி அந்த பேட்டர்ன் மீட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது தான் நம்ம பார்ப்போம். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டினில் ஸ்டார்டிங் அந்த மாதிரி அந்த வார்த்தை பார்த்தாவே there's a high chance நீங்கள் டெத் ஸ்டேட் அண்ட் ட்ராப் ஸ்டேட் நீங்கள் மோஸ்ட்லி வரையணும். ஏன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேட்டர்ன் என்னது? ஏபி தானே. சப்போஸ் நான் எடுத்த உடனே நான் பி வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா என்னால் அந்த பேட்டர்ன் என்றைக்குமே அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து ஏபி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் நான் எடுத்த உடனே பியோட ஸ்டார்ட் பண்ணால் என்னால் அந்த ஃபைனல் ஸ்டேட் என்றைக்குமே நான் அச்சீவ் பண்ண முடியாது. பேசிக்லி என்னது, என்னால் ஒரு ஸ்ட்ரிங் ஏபி வச்சு ஸ்டார்ட் பண்ணவே முடியாது, பி வச்சு ஸ்டார்ட் பண்ணும், கரெக்டாக. ஸோ அதுக்கு இன்னொன்று ஒரு ஸ்டேட் இங்கே நீங்கள் வரைங்க. இதை நம்ம Q3 அப்படின்னு நம்ம நேம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு இன்புட் இருந்தால் நம்ம Q1 போகிறோம்ல, அதே மாதிரி பி அப்படிங்கிற ஒரு இன்புட் வந்துச்சுன்னா நம்ம ஒரு டெட் ஸ்டேட்டுக்கு போகிறோம். அதுதான் நம்ம Q3 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே ஃபைன், லெட்ஸ் சே நம்ம வந்து எனக்கு ஏ கரெக்டாக தான் இருக்குன்னு, ஆனால் ஏ பிக்கு வர்றதுக்கு பதிலாக எனக்கு திருப்பி ஏன்னே வருதுன்னு வைங்க. திருப்பி வந்து அந்த பேட்டர்ன் நான் பிரேக் பண்ணுறேன், கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும், திருப்பி அதே டெட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்துடுங்க. பிகாஸ் நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஸ்ட்ரிங் வந்து அந்த பேட்டர்ன் வச்சு ஸ்டார்ட் ஆகலை, ஏபின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கணும். பட் நம்ம ஏஓ இல்லைனா பி வச்சு ஸ்டார்ட் பண்ணால் அந்த பேட்டர்ன் அங்கேயே உடஞ்சிரும். ஸோ இதை தான் நம்ம வந்து டெத் ஸ்டேட்டுக்கு நம்ம திருப்பி கொண்டுட்டு வரோம். சூப்பர். அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்டில் ஏபி வந்ததுக்கப்புறம் என்ன வந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். இங்கே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், ஏபிஏ ஏபிபி அப்படின்னு. ஸோ நம்ம ஏ, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு அப்புறம் என்ன வந்தாலும் அதே ஸ்டேட்டுக்கு போட்டாவே போதும். ஸோ பேசிக்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரப்போது ஸ்டார்டிங் வித் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவே மேக் ஷூர் அந்த பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா வில் கெட் இட் பேக் டு த டெத் ஸ்டேட். ஓகே, அண்ட் டெத் ஸ்டேட்டில் பிக்கு அப்புறம் என்ன வந்தாலும் இட் டசன்ட் மேட்டர், திருப்பி அந்த ஃபைனல் ஸ்டேட் போகாது. ஓகே, அதனால ஏ வந்தாலும் சரி பி வந்தாலும் சரி அந்த டெத் ஸ்டேட்டுக்கு தான் வரும். அண்ட் இந்த ஸ்டேட்லேருந்து நம்ம என்றைக்குமே ஃபைனல் ஸ்டேட்டுக்கு நம்ம ரீச்சே பண்ண போகிறதில்ல. சூப்பர். ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வித் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்துச்சுன்னா அந்த பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் மேக் ஷூர் நீங்கள் வந்து அந்த டெத் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போட்டு வச்சுருவீங்கன்னு. சூப்பர். இப்போ நம்ம அடுத்த டைப் ஆஃப் கொஷனுக்கு நம்ம போய் பார்க்கலாம். டைப் 2 இது ரொம்ப காமன். பிகாஸ் இங்கே என்னென்னா ஒரு சப்ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் நான் வந்து இங்கே எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, அது ஸ்டார்ட் இங்கே தான் ஆகணும் இல்லைனா இந்த சப்ஸ்ட்ரிங் வச்சு தான் எண்ட் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லை. பேசிக்லி நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், இந்த சப்ஸ்ட்ரிங் அதுக்குள்ளே இருக்கா இல்லையாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், லாங்குவேஜ் எழுதிடுங்க. இங்கே என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, ஏபிபி கொடுத்துருக்காங்களா, சப்ஸ்ட்ரிங் ஏபிபியா. ஸோ ஃபஸ்ட்டு ஏபிபின்னு எழுதுங்க.
என்ன போட்டிருக்கோம், ஸ்ட்ரிங்ஸ் கண்டெய்னிங் அப்படின்னு. ஸோ இது வந்து இட் குட் பி அட் த ஸ்டார்ட் ஆஃப் அ ஸ்ட்ரிங், இட் குட் பி அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். கரெக்டாக? ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்னா என்ன, ஃப்ரண்ட்டில் நம்ம எதுனாலும் போடலாமா? ஸோ ஏபிபின்னு போடலாம், இதை நான் திருப்பி ஏபிபின்னு போடலாம். பேசிக்காக அந்த ஏபிபி அந்த ஸ்ட்ரிங்கில் எப்போவுமே இருக்கணும், அதுதான் நம்மளோட மேட்டர். ஓகே, சூப்பர். இதை நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் உங்களுக்கு எப்போவுமே கொடுக்குறாங்கன்னா த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் டு ஃபைண்ட் த மினிமம் ஸ்ட்ரிங். எந்த இதுக்கு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து மினிமமாக இருக்கோ அந்த ஸ்ட்ரிங்கை முதல்ல எடுங்க. ஓகே, இங்கே நம்மளுக்கு என்னது ஏபிபி, லென்த் என்னது 3. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னது லென்த் +1, 3 + 1 4. ஸோ முதல்ல 4 ஸ்டேட்ஸ் வரைங்க. ஓகே, Q0, Q1, Q2 and Q3. நான் எப்பவுமே சொல்கிறது அதே ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து ரைட் பண்ணிவிட்டு வாங்க, ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு. ஸோ A, B, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட். ஒன்ஸ் நம்ம ஃபைனல் ஸ்டேட் அச்சீவ் பண்ணால் என்னது, A, B என்னவாக இருந்தாலும் டசன்ட் மேட்டர், ஏன்னா அந்த பேட்டர்ன் நான் ரீச் பண்ணிட்டேங்கிறது தான் மீனிங். ஓகே, அண்ட் வந்து இதுதான் இனிஷியல் ஸ்டேட். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கண்டெய்னிங் அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு எப்போவுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசிக்கணும். ஏன் நான் சொல்கிறேன், இப்போ இந்த பேட்டர்ன் நம்ம ரீச் ஆனால் பேசிக்கலி இதுதான் நம்மளோட டயக்ராம். ஆனால் ஒரு டிஎஃப்ஏ டயக்ராமுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா இன்புட் சிம்பிள்ஸ் நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் Q0க்கு பிங்கிற ஒரு இன்புட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கொஷனுக்கு மெயினாக ஒரே ஒரு ரூல். ஓகே, நான் ஒரு இன்புட் சிம்பிள் கொடுக்குறேன், அந்த பேட்டர்ன் இன்னும் பிரேக் ஆகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த இன்புட் சிம்பிள் அதே ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது BABB. ஓகே, ஸோ இங்கே பேசிக்கலி இங்கே நான் B போடுறேன். B போட்டாலும் எனக்கு இந்த ஸ்ட்ரிங் இந்த பேட்டர்ன் திருப்பி எனக்கு வருது. ஸோ எனக்கு அது மாதிரி பேட்டர்ன் திருப்பி அப்டேட் பண்ண முடியுதுன்னா இந்த பிங்கிற இன்புட் சிம்பிள் அதே ஸ்டேட்டுக்கு நீங்கள் போட்டால் போதும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், பியை அதே ஸ்டேட்டுக்கு போடுங்க. ஸோ ஏன் இது நான் சொல்கிறேன்னா, கண்டெய்ன்ஸ்னால் இதுக்கு என்னது, கண்டெய்ன்ஸுங்கிற அர்த்தம்னா என்னது, எங்கேனாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் ஆஃப் பீஸ் கூட இருக்கலாம், டசன்ட் மேட்டர், ஆஸ் லாங் அஸ் இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா த பேட்டர்ன் மேட்சஸ். ஓகே ஃபைன். அடுத்து இப்போ நம்ம Q1ல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், B கொடுத்துருக்கோம். இப்போ A கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து லெட்ஸ் சே நான் வந்து A வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். Q1லையும் நான் A திருப்பி போடுறேன்னு வைங்க. போட்டு கடைசி 2 ஸ்டேட்ஸ் நான் BB போடலாமா, எனக்கு இந்த பேட்டர்ன் திருப்பி வருது. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர்ன் எப்போவுமே நம்மளுக்கு திருப்பி வருதுன்னா நாம் அந்த அதே இன்புட் சிம்பிள் அதே ஸ்டேட்டுக்கு நம்ம போட்டால் பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், Q1க்கும் திருப்பி A போட்டால் அதே ஸ்டேட்டுக்கு நம்ம போட்டால் போதும். சூப்பர் ஃபைன். இப்போ நான் வந்து AB அப்படிங்கிற ஒரு 2 ஸ்ட்ரிங்ஸை நான் தாண்டி வந்துட்டேன்னு வைங்க, Q2ல் இருக்கேன். ஓகே, நம்மளுக்கு என்ன பேட்டர்ன் வேணும், ABBங்கிறது வேணும். ஆனால் நான் சப்போஸ் ABA போட்டால் என்னால் இந்த இடத்துல இருந்து என்னால் ABB கொண்டுட்டு வர முடியாது. ஸோ இங்கே நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணுறோம், பேட்டர்ன் பிரேக் ஆகுது. எப்போவுமே ஒரு பேட்டர்ன் பிரேக் ஆகுதுன்னா யூ ஷுட் கோ டு த இனிஷியல் ஸ்டெப் வேர் உங்களுக்கு வந்து இந்த இன்புட் சிம்பிள் யூஸ் பண்ணுறேங்கிறது. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ABBக்கு பதிலாக நம்ம ABA யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? A எங்கே வருது, Q0ங்கிற இடத்துல வருதா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், Q2லேருந்து Aக்கு Q1க்கு நம்ம கொடுக்குறோம். ஏன் நம்ம Q1 கொடுக்குறோன்னா Q0லேருந்து வர A நம்ம Q2லேருந்து கூட A கொடுக்கலாம். இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ABAன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஏலேருந்து நம்ம BBன்னு போட்டால் நம்மளோட பேட்டர்ன் வந்துடும். ஸோ இங்கே A இருக்கா, இங்கே B இருக்கா, திருப்பி இந்த A இங்கே வருது, அதுக்கப்புறம் இந்த B வரும், இந்த Bயும் வரும். இங்கேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு தெரியுது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் டயக்ராம். பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை திருப்பி டீச் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சுன்னா ஃபைண்ட் த ஸ்ட்ரிங் வித் மினிமம் லென்த். ஓகே, லென்த்தை வச்சு என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது லென்த் +1. ஸோ
லென்த் வந்து 3யா. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது 3 + 1 4. சூப்பர். 4 ஸ்டேட்ஸ் நீங்கள் வரைஞ்சிருங்க. ஃபைனல் ஸ்டேட்டுக்கு 2 சர்க்கிள் போட்டுருங்க. அதே ஸ்ட்ரிங்கை அப்படியே எழுதுங்க, ஏபிபின்னு. எழுதுனதுக்கப்புறம் ஆப்போசிட் இன்புட் சிம்பிள்ஸ் கொடுங்க. ஸோ இங்கே நம்ம ஏ கொடுத்துருக்கோமா. ஸோ ஏ இருக்குன்னா நம்ம பி கொடுத்து பாருங்கள். ஸோ பி கொடுத்தா அதே பேட்டர்ன் என்னால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் அதே ஸ்டேட்டுக்கு அந்த இன்புட் சிம்பிள் கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம Q1க்கு நம்ம ஏ கொடுக்கணுன்னா இங்கே நம்ம பார்த்தா தெரியுதுல ஏபிபி அப்படின்னு. திருப்பி இங்கே என்னால் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண முடியும். பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் அதே ஸ்டேட்டுக்கு நீங்கள் அந்த இன்புட் சிம்பிள் கொடுங்க. சப்போஸ் இங்கே பார்த்தா தெரியுதுல பி வர டைமில் நான் ஏ போட்டால் என்னால் இதுக்கப்புறம் என்னால் அந்த பேட்டர்ன் கொண்டுகிட்டே வர முடியாது இந்த இடத்துல. ஸோ அதனால் என்ன பண்ணணும், யூ ஷுட் ரிவர்ட் பேக் டு த இனிஷியல் ஸ்டேட்ஸ். ஓகே. சின்ஸ் நம்ம இங்கே ஏற்கனவே இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக Q1க்கே நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சுன்னா இதே ப்ரொசீஜரில் போங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் டைப் பார்ப்போம். சேம் டைப் ஆஃப் கொஷின், பட் இங்கே என்ன பார்க்குறோம், அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து ends with AB அப்படிங்கிற ஒரு தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எப்போவுமே ஒரு கொஷின் வந்தால் என்ன எழுதணும், லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஸோ ஒன்று ஏபியாக இருக்கலாம், கரெக்டாக ends with AB தானே. ஸோ ஃப்ரண்ட்டில் என்னென்னாலும் இருக்கலாம். ஸோ ஏஏபி இருக்கலாமா, பிஏபி இருக்கலாமா, இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். ஏபி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே போகலாம். ஸோ நம்ம பேட்டர்ன் என்ன, the last part of the string வந்து ஏபி வச்சு எண்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே மினிமம் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்னது 2 தானே, ஏபிங்கிறது தானே. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னது, லென்த் ப்ளஸ் 1. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 3 சர்க்கிள் வரைங்க, Q0, Q1 அண்ட் Q2. இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்டேட். ஸோ 2 சர்க்கிள் போட்டு வச்சுக்கோங்க. சூப்பர். இப்போ அப்படியே அந்த ஏபி எழுதுங்க, ஏபி. ஓகே. ஸோ இதுதான் நம்ம பேஸ் டயக்ராம் ஆஃப் டிஎஃப்ஏ டன். இப்போ நான் வந்து மற்ற இன்புட் சிம்பிள்ஸ் போட்டால் என்ன மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ பேசிக்காக நம்ம பேட்டர்ன் என்னது, ஸ்ட்ரிங் வந்து ஏபி வச்சு எண்ட் ஆகணுங்கிறது தானே. ஸோ அது வந்து ஏபியாக கூட இருக்கலாம், இல்லைனா பிஏபியாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டேட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏ மட்டும் தானே கொடுத்துருக்கோம். சப்போஸ் பி கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு வேணுங்கிறது லாஸ்ட்டு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஏபி. ஸோ ஃப்ரண்டில் எத்தனை பினாலும் இருக்கலாம், எத்தனை ஏனாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணணும், அப்போ பினா அதே ஸ்டேட்டுக்கு நம்ம போடுறோம். ஏன், இந்த பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக மாறவே இல்லை, பேட்டர்ன் ரிமைன்ஸ் த சேம்னா அந்த இன்புட் சிம்பிள் அதே ஸ்டேட்டுக்கு நீங்கள் போட்டால் போதும். சூப்பர். அடுத்து Q1க்கு வரும். ஸோ லெட்ஸே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இப்படி இருக்குது, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து ஏபி வச்சு எண்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து திருப்பி ஏ அப்படின்னு வருதுன்னா, அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஏஸ் போட்டாலும் என்னால் பி போட்டாலும் என் பேட்டர்ன் வந்து அந்த ஸ்ட்ரிங்க்கு வந்து ரிமைன் ஆகலை, கரெக்டாக. ஸோ நான் என்ன சொன்னேன், பேட்டர்ன் வந்து மாறலைன்னா அந்த இன்புட் சிம்பிள் அதே ஸ்டேட்டுக்கு போட்டால் போதும். ஸோ இங்கே நம்ம இங்கேயே நம்ம போட்டால் போதும். ஓகே. ஆனால் சின்ஸ் இட் சேஸ் ends with string ஏபி, நம்ம ஃபைனல் ஸ்டேட் இதுக்கப்புறம் நம்ம ஏ, பி அதே ஸ்டேட்டுக்கு போடக்கூடாது. நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ லெட்ஸே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, பிஏ ஏபி திருப்பி ஏபின்னு. ஓகே. ஸோ இங்கே என்ன ஆகும், இந்த ஏபி வந்த உடனே ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துடும், கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம், ஏ அப்படிங்கிற ஆல்ஃபபெட் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து திருப்பி நம்ம வந்து செக் பண்ணணும்னா, நம்ம எங்கே கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோமா. இந்த ஏக்கு பதிலாக இங்கே ஒரு ஏ வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே. இன்கேஸ் இங்கே ஏக்கு பதிலாக நான் வந்து பி யூஸ் பண்ணுறேன்னா பேட்டர்ன் பிரேக் ஆகுதுலாம். ஏபி நம்மளுக்கு வேணும், பட் நம்ம வந்து பி கொடுக்குறோன்னா திருப்பி நம்ம மோஸ்ட் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு நம்ம போகணும். ஓகே. ஏன்னா நம்ம வந்து இங்கே நம்ம ஏ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஏ போட்டுக்கிட்டேன். ஆனால் பி எங்கேயுமே யூஸ் பண்ணல, யூஸ் பண்ண ஸ்டேட் வந்து ஃபைனலில் தான் இருக்குது, கரெக்டாக. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பி எடுத்து இந்த இடத்துக்கு போடுங்க. இது வந்து நான் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து ஏபிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வைங்க. இங்கே வந்த உடனே நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்குக்கு வந்துடுறோம். ஸோ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேட் Q2க்கு வந்துடுறோம். இப்போ நான் திருப்பி பி யூஸ் பண்ணுறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஏன்னா இங்கேருந்து இதுக்கப்புறம் தான் எனக்கு ஏபி வேணும். பி வச்சு என்னால் ஏபி கொண்டுட்டு வர முடியாது. ஸோ Q0க்கு நம்ம போகிறோம். அடுத்து இங்கே என்ன எழுதியிருக்கோம், பி முடிச்சிட்டோம்,
அதுக்கப்புறம் நம்மளோட ஏபி வருது. ஸோ இந்த பி முடித்தக்கப்புறம் இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு பி, திருப்பி நம்ம அந்த ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதுதான். ஸோ எப்போ வந்து நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம ரிவர்ட் பேக் பண்ணுறோன்னா எங்கே அந்த சிம்பிள் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இங்கே நம்ம ஏ யூஸ் பண்ணியிருக்கோமா, அண்ட் வந்து பேட்டர்ன் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கே அந்த ஏ அங்கேருந்து வரதுக்கு பதிலாக நான் இங்கேருந்து கொடுக்குறேன், அவ்வளோதான் வித்தியாசம். பி மட்டும் ஏன் நான் இனிஷியல் ஸ்டேட்டு கொடுக்குறேன்னா, பி வந்து எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல, ஓகேயா. ஏன்னா இங்கே தான் நம்ம போட்டிருக்கோம், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஏ வேணும், நம்மளுக்கு ஏ இல்லை. அதனால தான் இந்த பி வந்து நான் இனிஷியல் ஸ்டேட்டுக்கே நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங் கொஷின்ஸ் வந்து இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். இன்கேஸ் எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் டில் தென் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.